हाय फ्रेंड्स वणक्कम इनकी நம்ம டுடே இஸ் குட் டே சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹிந்தி மத்தியமா பாக் 3 ல இருக்கக்கூடிய தேவநாகரி லிபிகா மானக் குரூப் அதனுடைய क्वेश्चन ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெசனினுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேவநாகரி லிபிகா மானக் குரூப் ஆல்ரெடி இந்த क्वेश्चन ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து லெசன்ஸ் வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்றதுனால இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது? 15 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப பேசிக்கு. நம்மளுக்கு வந்து ஹிந்திக்கே வந்து அந்த லாங்குவேஜ்க்கு எப்படி எப்படி எழுதணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுக்கு இது ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? பேசிக். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நான் இப்போ இந்த லெசனை வந்து ஃபுல் மீனிங் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நான் எடுக்கிற இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். தேவநாகரி லிபிகா மானக் குரூப் அப்படின்னா தேவநாகரி அப்படின்றது ஹிந்தியினுடைய ஸ்கிரிப்ட். அதாவது இப்போது இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, இதனுடைய ஸ்கிரிப்ட். அதாவது சான்ஸ்கிரிட்டோட தான் வந்து சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கிரிப்ட் தான் இதுவும். அதே தான் வந்து நம்ம ஹிந்திக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய தேவநாகரி லிபி அப்படின்னா ஸ்கிரிப்ட், அந்த எழுத்தினுடைய விஷயங்கள் எப்படி என்னென்ன அப்படின்ற அந்த சிங்கு இப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. தமிழில் நம்ம உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்களினுடைய ஒரு ஸ்கிரிப்ட், அதனுடைய அளவுகோல், அதுதான் வந்து இந்த மானக் குரூப் அப்படின்றது. அதனுடைய ஒரு நிலையான ஒரு வடிவம் அப்படின்றது இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுதான் வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். भाषा मनुष्य अपने मन के भावों और विचारों को दूसरों तक पहुंचाने के लिए अपने मुख से ध्वनियाँ निकलाता है. அதாவது மனிதன் அப்படின்றவன் அப்புனே மன் கே பாவோம் அப்படின்னா தன்னுடைய மனதினுடைய பாவ் அப்படின்னா உணர்வுகள், விசார் அப்படின்னா எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து தூஸ்ரோன் தக்கு மற்றவர்கள் வரை சென்றடைவதற்காக, பகுன்சானே கேலியே வெளிப்படுத்துவதற்காக, முக்குசே துவனியா நம்மளுடைய வாயிலிருந்து ஒளியை எழுப்புகின்றான். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இப்போ நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளாக நான் அதை வெளிப்படுத்துகிறேன் இல்லையா. என்னுடைய இப்போ இதை நான் படித்தாலும் இதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றத, என்னுடைய கருத்துக்கள், அந்த விஷயங்கள், அதனுடைய அர்த்தங்கள், இதையெல்லாம் வந்து நான் வார்த்தைகளின் மூலியமாக வெளிப்படுத்துகிறேன் இல்லையா. ஸோ இதை தான் வந்து தன்னுடைய உணர்வையும் அந்த எண்ணங்களையும் மனிதன் வந்து வாயின் மூலியமாக அந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிறான். இன்ஹி துவனியோ சே ஷப்த் அவுர் வாக்கிய பந்தேகே. ஸோ இந்த ஒலி, துவனி அப்படின்னா இப்போ என் வாயிலிருந்து வருகின்ற அந்த ஒலி, அதன் மூலியமாக ஷப்து அவுர் வாக்கிய, ஷப்துன்னா இப்போ இந்த ஒரு சொல், வாக்கிய அப்படின்னா சென்டென்ஸ், ஒரு சொற்றொடர், இது எல்லாம் வந்து பந்தேகை உருவாக்கப்படுகின்றன. इन शब्दों और वाक्यों के समूह को भाषा कहते हैं. ஸோ இப்படி உருவாக்கப்படுகின்ற அந்த ஒலியின் மூலியமாக சொற்கள் மற்றும் அந்த வாக்கியங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதனுடைய அந்த கூட்டு, அதனுடைய ஒரு சமூக அப்படின்னா அந்த வார்த்தைகள், சென்டென்ஸ், இதனுடைய ஒரு கூட்டு, ஒரு தொகுப்பு தான் வந்து பாஷா, லாங்குவேஜ் அப்படின்றது. சாதாரண ரூப் से भाषा के दो भेद होते हैं. சாதாரணமாக ஒரு பாஷா, ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா தோ பேத், இரண்டு பேதங்கள், அதாவது இரண்டு வகைகள் இருக்கின்றன. பாஷா कथित भाषा, लिखित भाषा. मुख से बोली जाने वाली भाषा. लिखित भाषा அப்படின்னா वर्णों की सहायता से लिखी जाने वाली भाषा. இப்போ கத்தித் பாஷா அப்படின்னா நாம் பேசக்கூடிய லாங்குவேஜ், ஸ்போக்கன் லாங்குவேஜ், நம்ம வாயால் பேசுகிறோம் இல்லையா, அதான் முஹ்சே போலி ஜானேவாலி பாஷா, நாம் வாயால் பேசப்படுகின்ற அதைத்தான் வந்து நாம் கத்தித் பாஷா அப்படின்னு சொல்கிறோம். லிக்கித் பாஷா அப்படின்னா லிக் இதுலேயே இருக்கு இல்லையா. ஸோ எழுதுறது, நாம் கையில் எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து எழுத்துக்களால், அந்த ஸ்கிரிப்டால், பர்னோங்கி சகாயத்தாசே, எழுத்துக்களினுடைய உதவியால் நாம் எழுதக்கூடிய லாங்குவேஜ் தான் வந்து லிக்கித் பாஷா. ஸோ பாஷா அப்படின்றதுல கத்தித் பாஷா, லிக்கித் பாஷா இரண்டு வகைகள் இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்போ தான் லிபி, அந்த ஸ்கிரிப்ட், ஒரு லாங்குவேஜ்க்கான ஸ்கிரிப்ட், அதை தான் வந்து பார்க்குறோம். கத்தித் யா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் துவனி ஹை.
இப்போது பேசுறதுக்காக இருந்தாலும் எழுதுவதற்காக இருந்தாலும் ரெண்டுக்குமே வந்து மூல ஆதாரம் எது? துவனி, இந்த ஒலி. ध्वनियों को लिखने के लिए जिन चिह्नों का प्रयोग करते हैं उन्हें लिपि कहते हैं. அதாவது இந்த எழுத்துக்களை வந்து லிக்னே கேலியே எழுதுவதற்காக ஜின் சிஹ்னு, இப்போ நம்ம வாயால் பேசுகிறோம், அதுதான் வந்து கத்தித் பாஷா. லிக்கித் பாஷானா அதை வந்து எழுதுறது எழுத்து வடிவத்தில், ஓகேவா? அப்போது அந்த ஒலியை வந்து எழுதுவதற்காக, நம்ம இப்போ வாயால் பேசுகிற அந்த ஒலியை எழுதுவதற்காக ஜின் சிஹ்னோ, எந்த சின்னம் அப்படின்றது வந்து எதை சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள். இப்போ விஸ்வ அப்படின்றது வி இஷ்வ, லிப்பி அப்படின்னா லிபி அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா? அந்த ஒலியை வந்து நாம் எழுத்துக்களாக எழுதுவதற்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த எழுத்துக்களின் அந்த அதுதான் வந்து அதனுடைய வடிவம், அதுதான் வந்து நாம் லிப்பி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். விஸ்வமே உன்கே அநேக் பாஷாயே और उनकी लिपियां हैं, इनमें से कुछ इस प्रकार हैं. உலகம் முழுவதும் அநேக் பாஷா, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான லிப்பி, அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்கிரிப்ட் இருக்குது இல்லையா? இப்போ தமிழ்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ், கன்னட், அப்புறம் மலையாளம், ஹிந்தி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான லாங்குவேஜ் அந்த எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலது. பாஷா லாங்குவேஜ், லிப்பி அதனுடைய ஸ்கிரிப்ட் பெயர் என்ன, அந்த எழுத்துக்களினுடைய மூல வடிவத்தினுடைய பெயர் என்ன. ஹிந்தி, சன்ஸ்கிருத், மராட்டி, நேபாளி ஆதி, இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா தேவநாகரி, ஓகேவா? நம்ம இதில் என்ன பார்க்குறோம்? தேவநாகரி லிபிகா மானக் ரூப். ஸோ அந்த தேவநாகரி அப்படின்ற அந்த எழுத்தினுடைய ஸ்கிரிப்ட் தான் வந்து இங்கே எதுக்கு இருக்குது? ஹிந்தி, சன்ஸ்கிருத், மராட்டி, நேபாளி. அடுத்து உருது, அரபி, இதனுடைய அந்த லிப்பியினுடைய பெயர் வடிவம் என்ன அப்படின்னா ஃபார்சி, அரபி. அடுத்து பஞ்சாபி அப்படின்னா குருமுகி. அப்புறம் அங்கிரேசி, ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ், ஜெர்மன், இது எல்லாத்துக்கும் வந்து ரோமன் லெட்டர்ஸ். அப்புறம் ரூசி, பல்கேரியன், இதுக்கெல்லாம் வந்து ரூசி. இதெல்லாம் வந்து அந்த எழுத்துக்களினுடைய வடிவம், ஓகேவா? वर्तमान में संविधान की 8वीं अनुसूची में 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है, जिनकी लिपियां इस प्रकार है. वर्तमान में संविधान அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் நமக்கு இந்த 22 பாயிஸ் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 22 லாங்குவேஜ்க்கு வந்து ராஷ்ட்ரிய பாஷா, தேசிய பாஷா அப்படின்றதற்கான அந்த வரிசைகளாக இருக்குது. அது அதனுடைய ஸ்கிரிப்டுக்குன்னு இருக்குது. அந்த வகையில் என்னென்ன 22 லாங்குவேஜ், அப்புறம் அதனுடைய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அதனுடைய ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்றது. நம்ம நாட்டில் வந்து நிறைய லாங்குவேஜஸ், நிறைய மக்கள், நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. இப்போ கிரமசங்கியா அப்படின்னா வரிசை, பாஷா இது வந்து லாங்குவேஜ், ஓகேவா? லிப்பி அப்படின்னா அந்த லாங்குவேஜினுடைய அந்த எழுத்து வடிவத்தினுடைய அந்த ஸ்கிரிப்ட், அதனுடைய பெயர். அசாமி, அசாமியா. ஒடிசா, ஒடிசியா. உருது, அரபி, ஃபார்சி. கன்னட், கன்னட். காஷ்மீரி, பஷ்தோ, அரபி. கேங்கனி, தேவநாகரி. குஜராத்தி, அதுக்கு தேவநாகரி குஜராத்தி. தமிழ் அப்படின்னா அதுக்கு தமிழ் தான். தெலுங்கு, தெலுங்கு. நேபாளி, தேவநாகரி. பஞ்சாபி, குருமுகி. பாங்லா, அதுக்கு அதே தான். மணிப்புரி, மைத்தி. மராட்டி, தேவநாகரி. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள், அந்த லாங்குவேஜ் இருக்கக்கூடிய பெயர், அந்த லாங்குவேஜினுடைய பெயர்கள், அதனுடைய எழுத்து வடிவங்கள், ஓகேவா? மலையாளம் அப்படின்னா அதுக்கு மலையாளம் தான். சன்ஸ்கிருத், தேவநாகரி. சிந்தி, அரபி ஆர் தேவநாகரி. ஹிந்தி, தேவநாகரி. சந்தாளி, ஓல்சிக்கி ஆர் தேவநாகரி. மைத்திலி, இதுக்கு வந்து திர்ஹுதா, தேவநாகரி. போடோ, இதுக்கும் தேவநாகரி. அப்புறம் டோக்ரி, இதுக்கும் தேவநாகரி தான். இப்போது மானக் ஹிந்தி வர்ணமாலா தத்தா அங்க். இப்போ நம்ம ஒரு அந்த நிலையான ஒரு அந்த ஹிந்தியினுடைய அந்த எழுத்துக்களினுடைய வடிவம். வர்ணமாலா அப்படின்னா எழுத்துக்களினுடைய அந்த மொத்த எழுத்துக்களினுடைய தொகுப்பு, ஓகேவா? அதனுடைய அங்கம். பாஷாமே
प्रयुक्त मूल ध्वनि अथवा उसके चिह्न को वर्ण कहते हैं. மொழியினுடைய ஒரு மூல துவனி இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஒலியை நம்ம பிரயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அதனுடைய சின்ஹ, நம்ம இப்போ ஒலின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வார்த்தைகளினுடைய ஒலியை வந்து நாம் எழுத்துக்களாக எழுதக்கூடிய சிஹ்ன அப்படின்னா சின்னம். அது எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை நாம் எப்படி எழுதுகிறோம். இப்போ வ அப்படின்னு நம்ம வாயில் சொல்கிறது எப்படி எழுதுகிறோம், வ. மா அப்படின்னா மா, த அப்படின்னா த அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா, அதனுடைய அந்த சிஹ்னு, இதை தான் வந்து சிஹ்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து தான் வர்ணு, எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. வர்ணோங்கே தோ பேது ஹோத்தே ஹே, எழுத்துக்களுக்கு 2 வகைகள் இருக்கு. ஸ்வர் और व्यंजन, உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள். நம்ம தமிழில் சொல்கிறோம்லே அதே மாதிரி தான். हिंदी में 11 स्वर और 33 व्यंजन है. ஹிந்தியில் வந்து 11 உயிரெழுத்துக்கள் மற்றும் 33 மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. इन सब वर्णों के समूह को हिंदी की वर्णमाला कहते हैं. இந்த முழு உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்களினுடைய கூட்டு, அந்த தொகுப்பு, அதைத்தான் வந்து வர்ணமாலா, எழுத்துக்களினால் ஆன அந்த மொத்த மாலை ஒரு வடிவம் அப்படின்றதா வந்து வர்ணமாலா அப்படின்னு அழைக்கப்படுது. ஹிந்தி வர்ணமாலாமே குல் 44 வர்ண ஹை. ஹிந்தி வர்ணமாலா மொத்த எழுத்துக்களினுடைய தொகுப்பு எவ்வளோ இருக்கு, 44. ஸ்வர், व्यंजन तथा देवनागरी अंकों का जो मानक स्वरूप निर्धारित किया गया है वह निम्नलिखित है. இந்த உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து இது எல்லாமே வந்து தேவநாகரியினுடைய அங்கமாக எப்படி இருக்குது, அதனுடைய அந்த வடிவம் எப்படி அப்படின்றது வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. வர்ணமாலா, ஸ்வர், வியஞ்சன். ப்ளீஸ் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஒரு சின்ன லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸை, உங்ககிட்ட வர ஒரு பதிலாக வந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வர் அப்படின்னா என்னன்றத சொல்கிறாங்க. स्वतंत्र रूप में उच्चारित किया जाने वाले वर्णों को स्वर कहते हैं. அதாவது சுதந்திரமான ஒரு வடிவம் அப்படி வந்து நம்ம உச்சரிக்கிறோம். இப்போ அ ஆ இ அப்படின்னா ரொம்ப நம்ம எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அ ஆ இ அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வேறு இப்போது வியஞ்சன் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா ஸ்வர் உயிரெழுத்தினுடைய உபயோகத்தின் மூலியமாக தான் வியஞ்சன் அப்படின்ற அந்த எழுத்து வருது. ஆனால் ஸ்வருக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸ்வரோं का प्रयोग स्वतंत्र रूप से होता है, அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு எந்த ஒரு சார்ந்து அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கு. என்னென்ன அ ஆ இ உ ஊ ரு எ ஐ ஓ ஔ அம் அஹ. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்ல, ஏன்னா நம்ம பிராத்மிக்லேருந்து படிக்கிறோம் அப்படின்னா எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்து व्यंजन, மெய்யெழுத்துன்னா என்ன. स्वरों की सहायता से उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. உயிரெழுத்துக்களினுடைய ஒரு உதவியினால, சகாயத்தா உதவியினால உச்சரித்து வர்ணோங்கோ உச்சரிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் வந்து வியஞ்சன் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது மெய்யெழுத்து. ஏன் இது வந்து உயிரெழுத்தினுடைய உதவியால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ க வர்க் அப்படின்னா இப்போ நம்ம இது என்னென்ன இருக்குது, க அப்படின்னா இக்கு ப்ளஸ் அ க, அப்போது இக்கு ப்ளஸ் அ அப்படின்ற அந்த உயிரெழுத்தினுடைய ஒரு உதவியினால தான் அது வந்து வருது. ஓகேவா. உயிரெழுத்தும் வந்து இங்கே உபயோகப்படுத்தப்படுது. ஸோ அதனால தான் வந்து ஸ்வரோங்கி சகாயத்தாசே அப்படின்றாங்க. அடுத்து க அப்படின்னா அதுக்கும் வந்து இக்கு ப்ளஸ் அ அப்படின்ற அந்த ஆ அப்படின்னு வருது இல்லையா. அடுத்து க, எல்லாத்துக்குமே வந்து இந்த உயிரெழுத்துக்களினுடைய உபயோகம் வந்து இருக்கின்றது. க வர்க், க க க க ந. இது ச வர்க், ச ச ஜ ஜ ஞ. ட வர்க், த ட ட ட ந. த வர்க், த த த த ந. இது ப, ப ஃப ப ப ம. ய ர ல வ. ஷ ஷ ச ஹ. इसके अलावा व्यंजन को विभिन्न रूप निम्नलिखित है. இது மட்டும் இல்லாமல் வியஞ்சன் இந்த மெய்யெழுத்துக்குன்னு பல்வேறு வடிவங்கள் இருக்குது. விபின்ன ரூப் நிம்னலிக்கித் ஹே, அது வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.
संयुक्त व्यंजन अनुस्वर विसर्ग चंद्र बिंदु अर्धचंद्र हल चिह्न आगत व्यंजन. இப்போ संयुक्त व्यंजन பார்க்கலாம். ஓகேவா? संयुक्त व्यंजन அப்படின்னா संयुक्त அப்படின்னா ஒரு கூட்டு. ஓகேவா? ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். व्यंजन அப்படின்னா மெய்யெழுத்து. அப்போ இந்த வார்த்தையிலே இருக்கு இல்லையா, संयुक्त व्यंजन அப்படின்னா இரண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்ததனுடைய கூட்டு தான் வந்து இந்த संयुक्त व्यंजन. दो व्यंजनों के मेल से संयुक्त व्यंजन बनते हैं. இரண்டு மெய்யெழுத்துக்களினுடைய மேல் சே கூட்டு, அதுதான் வந்து संयुक्त व्यंजन. இப்போ இக் ப்ளஸ் ஷ, இப்போ ஷ, த் ப்ளஸ் ர த்ர, ஜ் ப்ளஸ் ஞ ஞ, ஷ் ப்ளஸ் ர ஸ்ர. ஓகேவா? இப்போ இது எல்லாமே எப்படி வருது, இரண்டு மெய்யெழுத்துக்கள். ஓகேவா? இப்போ நம்ம மேலே பார்த்த இரண்டு மெய்யெழுத்துக்களினுடைய கூட்டாகத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? இதே மாதிரி மத்தியமாக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் இப்போ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறமா சாராஞ்ச் வந்து அந்த மாதிரி கஹானியோட சாராஞ்ச் அந்த மாதிரியெல்லாம் படிங்க. ஓகேவா? ஓகே, நான் அடுத்தடுத்து வேணால் ஒரு வீடியோஸ் போடுறேன். எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து படித்தா நம்மளுக்கு வந்து சுலபமாக. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவும் நான் அடுத்தது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்த அனுஸ்வார். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், संयुक्त व्यंजन பார்த்தாச்சு. அடுத்து அனுஸ்வார் ஆர் ஷிரோபிந்து. அனுஸ்வர் அப்படின்றது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். अणु प्लस वर अर्थात स्वर के बाद आने वाले व्यंजन है. அணு அப்படின்றது என்ன, ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? ஃபாலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பின்தொடர்தல் அப்படின்னு. ஸோ அப்போ அணு ப்ளஸ் வர், அப்போது அதுலேயே இருக்கு இல்லையா, அணு ப்ளஸ் வர் அப்படின்றது ஸ்வர்க்கே பாத் ஆனே வாலா வியஞ்சன், ஒரு உயிரெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய வியஞ்சன் மெய்யெழுத்தை தான் நாம் வந்து அனுஸ்வார் அப்படின்னு சொல்கிறோம். वास्तव में इसका प्रयोग शब्द के आरंभ में न आकर मध्य या अंत में होता है. உண்மையில் இது வந்து எப்படி வரும் அப்படின்னா, இஸ்கா பிரயோக், இதனுடைய உபயோகம் அப்படின்றது ஷப்துக்கே ஆரம்பமே ந ஹோக்கர், ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வராது. ந ஆக்கர் மத்திய யா அந்துமே ஹோத்தாகை, அதாவது மத்திய இடையில ஆர் இறுதியில தான் வருகின்றது. यह नासिकीय ध्वनि है तथा इसका लिपि चिन्ह, இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இதனுடைய புள்ளி. இந்த புள்ளி தான் வந்து இதனுடைய உபயோகம், லிப்பி சிங். இந்த வார்த்தை அனுஸ்வர் அப்படின்றது எப்படி வந்து வெளிப்படுத்தப்படுது அப்படின்னா இந்த புள்ளி. யஹ் நாசிக்கிய துவனிகை, அதனுடைய அந்த ஒலி அப்படின்றது மூக்கிலிருந்து, நாசிக்கிய அப்படின்னா மூக்கிலிருந்து வருகின்ற அதனுடைய ஒலி அப்படின்றதனுடைய பிரயோகம் அப்படின்றது இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சின்ஹ், அந்த அனுஸ்வரினுடைய சின்ஹ். அனுஸ்வர் கா பிரயோக் பஞ்சம் வர்ண ந, இது வந்து ந, இந்த நா இருக்கு இல்லையா, இது அது தான்னு போட்டிருக்கு சரியா, இது அப்புறம் மா, ये पंचमाक्षर कहलाते हैं के स्थान पर किया जाता है. அதாவது இந்த அனுஸ்வரினுடைய உபயோகம் அப்படின்றது எதற்காக வருது அப்படின்னா, இந்த ந ந மா இது இருக்கு இல்லையா, இந்த 5வது எழுத்துக்களுக்காகத்தான் வந்து அது உபயோகப்படுத்தப்படுது, அந்த புள்ளி வச்சது. ஓகேவா? இந்த புள்ளி வச்ச இருக்கு இல்லையா, இது வந்து அதற்காகத்தான் உபயோகப்படுத்தப்படுது. ஜெய்சே கங்கா, சஞ்சல், கஞ்சூஸ், கண்ட். ஓகேவா? இந்த கங்கா அப்படின்னா இது எப்படி வருது அப்படின்னா, நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, க அப்படின்னு இருந்துன்னா இங்கே வந்து இந்த ங. ஓகேவா? அப்போ கங்கா, அப்போ அந்த ங அப்படின்றது இதற்காக உபயோகப்படுத்தப்படுது, அந்த புள்ளி அப்படின்றது. ஓகேவா? அப்புறம் சஞ்சல் அப்படின்னா இந்த 2வது ஞ. ஓகேவா? சஞ்சல். அப்புறம் கஞ்சூஸ், கண்ட் அப்படின்னு உபயோகப்படுத்தப்படுது. அந்த எந்த வர்க்கு க ச ட த ப
இந்த எந்த வர்க்கு அப்படின்றது அந்த 5வது எழுத்து எந்த வர்க்கில் வருதோ அதற்காகத்தான் வந்து உபயோகப்படுத்தப்படுது. ஓகேவா? அந்த எழுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். यदि पंचमाक्षर के बाद किसी अन्य वर्ग का कोई वर्ण आए तो उसे अनुस्वर के रूप में प्रयोग नहीं किया जाता. सपोज पंचमाक्षर के बाद இந்த 5வது அந்த எழுத்துக்கு பிறகு இதுதான் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாத்துக்கு அப்புறமா வந்து அந்நிய வர்க்கு வேற ஏதாவது வர்க்கு சேம் ஒரே வர்க்கில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அந்நிய வர்க்கு வேற வர்க்குனினுடைய எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அனுஸ்வர் வந்து அந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படாது. இந்த புள்ளி மாதிரி உபயோகப்படுத்தப்படாது. இதே மாதிரி எழுத்துக்களாகத்தான் உபயோகப்படுத்தப்படும். அந்நிய, சின்மய, உன்முக் அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இப்படி எழுத்துக்களாகத்தான் உபயோகப்படுத்தப்படும். ஓகேவா? இந்த புள்ளி மாதிரி வராது. ஏன்னா இது அந்நிய வர்க்கு வேற வர்க்கிலிருந்து வருது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு தடவை போட்டு பாருங்கள். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு வர்க்கு, அதாவது அதனுடைய வர்க்கிலேயே வந்தது அப்படின்னா இந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படும் புள்ளியாக. இங்கே இந்த புள்ளியாக உபயோகப்படுத்தப்படும். இந்த எழுத்துக்கு பிறகு அந்நிய, வாங்மய, சின்மய, உன்முக் இந்த மாதிரி இதற்கு பிறகு வேற வர்க்கு, இப்போ இந்த ந அப்படின்னு இருக்குன்னா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய எழுத்து வந்துடுது இல்லையா? உன்முக் அப்படின்னா இந்த நக்கு பிறகு இந்த மூ வந்துடுது. ஸோ அப்போ அது புள்ளியாக உபயோகப்படுத்தப்படாத அந்த எழுத்தாகவே தான் வரும். ஓகேவா? அதே வர்க்குன்னா இந்த புள்ளி மாதிரி. पंचम वर्ण यदि द्वित्व दो बार रूप में हो तो भी पंचम वर्ण अनुस्वर के रूप में परिवर्तन नहीं होगा. जैसे अन्न, सम्मेलन, सम्मति. அதாவது இந்த பஞ்சம் வர்ண இந்த 5வது இதில் வர்ற எழுத்துக்கள் தோபார் த்வித்வ ரூப் அப்படின்னா 2 முறை வந்தது அப்படின்னா அந்த பஞ்சம் வர்ண அந்த 5வது எழுத்து அப்படின்றது அந்த அனுஸ்வரனுடைய வடிவத்தில் உபயோகப்படுத்தப்படாது. எப்படி உபயோகப்படுத்தப்படும்? மேலே எப்படி எழுத்துக்களாகவே வந்தது அதே மாதிரி அப்படியே வந்துடும். ஓகேவா? அண்ண அப்படின்னா ந ந அப்போ அண்ண, அப்போ சம்மேளன் இம் மே அப்போ சம்மேளன், அப்புறம் இங்கே 2மா அப்படி வந்து அப்படியே எழுத்துக்களோட வந்துடும். அந்த புள்ளி உபயோகப்படுத்தப்படாது. இப்போது அனுஸ்வர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சம்யுக்த வெஞ்சனும் ஓகே முடிஞ்சுது. இப்போ அடுத்து விசர்கு. விசர்கு அப்படின்னா இந்த 2 டாட் வைப்போம் இல்லையா அது. பிராயக, மூலத்தக அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான். विसर्ग का उच्चारण ह का अघोष रूप जैसा होता है. विसर्ग का उच्चारण இந்த விசர்க் அப்படின்றதனுடைய அந்த உச்சாரண் விசர்க் இப்போ அனுஸ்வருக்கு வந்து இந்த புள்ளி இல்லையா அதுதான் வந்து அந்த சின்ன. விசர்க் அப்படின்னா இந்த 2 டாட். ஸோ இந்த 2 டாட் அப்படின்றது எந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா ஹ. இப்போ எப்படி சொல்கிறோம்? அத்தஹ, புனஹ, பிராயஹ அப்படின்னு அந்த ஹ அப்படின்றது வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதற்காகத்தான் அது உபயோகப்படுத்தப்படுது. यह सामान्यतः तत्सम शब्दों के अंत में प्रयुक्त होता है. இது சாதாரணமாக பொதுவாக எந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா தத்சம அப்படின்னா சமஸ்கிருதத்திலிருந்து அப்படியே வந்த வார்த்தைகளில் வந்து இந்த தத்சம, தத்பவ, தேசி, விதேசி அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு. ஓகேவா? ஹிந்தியில் வர எழுத்துக்களில். அப்போது தத்சம அப்படின்னா சமஸ்கிருதத்திலிருந்து அப்படியே வரக்கூடிய வார்த்தைகள். அப்போது தத்சம சப்தோங்கே அந்துமே அந்த ஹிந்தியிலிருந்து அப்படியே எடுத்து உபயோகப்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளுக்கு பிறகு பிரயுக்து ஹோத்தாகை இது உபயோகப்படுத்தப்படுது. இந்த மாதிரி தான் அத்தக, புனக, பிராயக, மூலத்தக அப்படின்னு சொல்லி கிரமஷக அப்படின்னு. तद्भव तथा देशी शब्दों में विसर्ग का प्रयोग नहीं करते. அதே வந்து தத்பவ அப்படின்னா சமஸ்கிருதத்திலிருந்து வந்து அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஓகேவா அந்த மாதிரியான வார்த்தைகள். அப்புறம் தேசி அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு அந்த மொழிகள்லேருந்து வந்த சொற்கள். ஓகேவா? ஸோ இதற்கெல்லாம் வந்து விசர்குக்கா பிரயோக் நஹி கர்த்தே இந்த விசர்கு வந்து உபயோகப்படுத்தப்படாது. எதற்கு மட்டும் உபயோகப்படுத்தப்படும்? தத்சம அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுது. இஸ்கே ஆதார் பர் சஹ லிக்னா ஹி டீக் ரஹேகா. இதனுடைய அடிப்படையில் இந்த சஹ அப்படின்றது நம்ம ஆறுக்கு எப்படி எழுதுவோம்? சா போட்டு இந்த மாதிரி ஒரு புள்ளி வைப்போம் இல்லையா? அப்படி யூஸ் பண்ணாமல் இந்த ஹ அப்படின்ற வார்த்தையை வந்து டைரெக்டாக உபயோகப்படுத்த
படுது, சரியானதாக இருக்கு. தேவநாகரி லிபிகா மானக்ரூப் அப்படின்ற இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஒரு சின்ன லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸை உங்ககிட்ட இருந்து வர ஒரு பதிலாக வந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து அனுநாசிக் சிஹ்ன, அதாவது சந்திரபிந்து. यह स्वर का नासिकय विकार है, इसमें स्वरों का ध्वनि गुण होता है. இது வந்து ஸ்வர் உயிரெழுத்தினுடைய நாசிக்கிய அப்படின்னா மூக்கொலி, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்தினுடைய மூக்கொலியில் மாற்றம் ஏற்பட்டு, ஓகேவா, நம்ம உயிரெழுத்தவே வந்து அந்த மூக்கொலியின் மூலியமாக மாற்றம் ஏற்படுத்தல். இப்போ ஆஹா, எஹே, மா, அப்படின்னு நம்ம அப்படின்னு நம்ம அந்த மூக்கில் தானே அந்த இப்போ அப்படிங்கும்போது அந்த மூக்கொலியில் மாற்றம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்களினுடைய அந்த மூக்கொலியில் மாற்றம் ஏற்படுது. நம்ம அந்த வார்த்தையினுடைய எண்டில் உயிரெழுத்துக்களாக அது உபயோகமாகுது, அதே வந்து மூக்கொலியில் மாற்றமும் ஏற்படுகின்றன. இஸ்மே ஸ்வரோங்கா துவனி குணு ஹோத்தாகை. இதில் வந்து உயிரெழுத்துக்களினுடைய துவனி குணு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய ஒரு தொடர் நீட்சி அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா, அதனுடைய ஒரு தொடராக ஒரு நீட்சியாக அது அமைகின்றன. इसका उच्चारण मुह और नाक से किया जाता है. இதனுடைய உச்சரிப்பு அப்படின்றது முஹ் और வாய் மற்றும் நாக்கு, மூக்கின் மூலியமாகத்தான் இருக்கு. உச்சாரண் மே ஹவா நிகழ்த்தி ஹே, நம்ம உச்சரிக்கும் போது ஹவா காற்று, இப்போ மா அப்படிங்கும்போது அந்த அப்படி நம்ம சொல்லும் போது என்ன வருது, காற்று வெளிவருது. यदि शिरोरेखा के ऊपर जुड़ने वाली मात्रा के साथ चंद्रबिंदु आए तो वहाँ स्थान लाघव को ध्यान में रखकर सिर्फ बिंदु का प्रयोग किया जाता है. இந்த சந்திரபிந்து அப்படின்றது என்ன, இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலா மாதிரி இப்படி ஒரு சின்ன ஒரு ஷேப் போட்டு அதுக்கு மேலே புள்ளி வைக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து சந்திரபிந்து ஆர் அனுநாசிக் சிஹ்ன. அப்போது இதில் வந்து சப்போஸ் அந்த வார்த்தை மேலேயே வந்து நம்மளுக்கு ஷிரோரேகா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதன் மேலே வந்து அந்த சந்திரபிந்தோடு சேர்த்து வருது அப்படின்னா நமக்கு அங்கே வஹாஸ்தான் லாகவ், இப்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ மே அப்படின்றதுல நம்ம இந்த சந்திரபிந்துவும் போட்டு புள்ளி இதெல்லாமே வைக்கணும் அப்படின்னா இந்த சந்திரபிந்து புள்ளி இப்படி வச்சோம்னா என்ன ஆகும், அங்கே இடம் வந்து இருக்காது இல்லையா, ரொம்ப இங்கே மே அப்படின்ற இடத்துல இந்த சந்திரபிந்து இப்படி போட்டால் என்ன ஆகும், அங்கே இடம் பற்றாக்குறை, ஓகேவா, அந்த இடம் நெருக்கடியின் காரணமாக சிர்ஃப் பிந்து கா பிரயோக் ஹோத்தாக, வெறும் அந்த புள்ளி அது மட்டும் உபயோகப்படுத்தப்படுது, ஓகேவா, இப்படி மே, நஹி, மே ஆதி. ஓகே, நெக்ஸ்ட்டு அர்த்தச்சந்திர. அர்த்தச்சந்திர அப்படின்னா நம்ம இந்த சந்திரபிந்துவில் வந்து ஒரு நிலா போட்டு மேலே புள்ளி இல்லையா, அர்த்தச்சந்திர அப்படின்னா வெறும் அந்த ஒரு அரைவட்டம், இந்த ஒரு நிலா மாதிரி ஒரு ஷேப் மட்டும் குட்டியா, ஓகேவா, இதுதான் வந்து அர்த்தச்சந்திரனுடைய சிஹ்ன. अंग्रेजी के जिन शब्दों में अर्ध विवृत ओ ध्वनि का प्रयोग होता है उनके शुद्ध उच्चारण को हिंदी में लाने के लिए आ की मात्रा के ऊपर अर्धचंद्र लगाया जाता है. அதாவது இது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஓகேவா, இப்போ நம்ம ஹிந்தியிலேருந்து இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குது, ஹால், மால், டாக்டர் அப்படின்னு வரக்கூடிய டாங்கீஸ் அப்படின்ற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து நாம் ஹால் அப்படின்னு அந்த டைரக்டாக இங்கிலீஷ் மீனிங் அப்படியே நம்ம கொண்டு வரதுக்காக இந்த அர்த்தச்சந்திர அப்படின்றது உபயோகப்படுத்தப்படுது, ஓகேவா. ஹால் அப்படின்றதுல அந்த ஹால், அப்போது அந்த இப்படி போட்டோம்னா இது வந்து அப்படியே இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து அப்படியே வர வார்த்தைகள், ஓகேவா. இதெல்லாம் ஹால், மால், டாக்டர், அந்த சுத்த உச்சாரண், அந்த சரியான அந்த உச்சரிப்பு, இங்கிலீஷினுடைய அந்த சரியான உச்சரிப்பை கொண்டு வருவதற்காக ஆக்கி மாத்ரா கே ஊப்பர், ஆக்கி மாத்ரா அப்படின்னா இப்போ ஹால் அப்படிங்கும்போது ஆ ஹால், மால் அப்படிங்கிறது மா மால், டாக்டர் அப்படிங்கும்போது ஆ, அப்போது அந்த ஆ அப்படின்றதற்கான ஆ நெடில், ஓகேவா, ஆ அப்படின்ற அந்த வார்த்தைக்காக இந்த அர்த்தச்சந்திர உபயோகப்படுத்தப்படுது. எதற்காக, அந்த இங்கிலீஷ்லேருந்து வர அந்த டைரக்ட் மீனிங்கை நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த வார்த்தை இந்த ஆ அப்படின்றதனுடைய ஒரு பிரதி வடிவம் தான் இந்த
அரைவட்ட வடிவம். ஓகேவா? ஹால், மால், டாக்டர் இதெல்லாமே. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியுது, நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போடலாம், புரிய வைக்கிறதுக்காக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நிறைய கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவும் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி மத்தியமாக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது வந்து உபயோகமானதாக இருக்கும். அடுத்து ஹல்யா ஹலந்த் சிஹ்ன். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி நம்ம ஜகத் அப்படின்னு இப்படி போடுறோம் இல்லையா? வித்வான், சிஹ்னு, புத்தா அப்படின்னு இந்த த வித் அப்படின்னு நம்ம த அப்படின்றோம் இல்லையா? அதுக்காக இது யூஸ் பண்ணப்படுது. எஹ் சிஹ்னு வியஞ்சன் கே நீச்சே லகாயா ஜாத்தா ஹை. இந்த சிஹ்னு இது வந்து இப்படி இருக்கு இல்லையா? இது வந்து எதற்கு உபயோகப்படுத்தப்படுது? வியஞ்சன் கே நீச்சே மெய்யெழுத்துக்கு கீழே வந்து இது உபயோகப்படுத்தப்படுது. इसका उच्चारण स्वर रहित होता है. இதனுடைய உச்சரிப்பு அப்படின்றது ஸ்வர் உயிரெழுத்தே இல்லாத ஒரு மீனிங்கா, ஒரு உயிரெழுத்தே இல்லாத அந்த வார்த்தைக்காக இது வருது. ஓகேவா? அர்த்தார்த் வஹ் வியஞ்சன் விஷுத்த ரூப் சே வியஞ்சன் ஹே. இதனுடைய மீனிங் எப்படின்னா முழுவதும் அது வந்து ஒரு மெய்யெழுத்தாக இருக்கு, முற்றிலுமாக. விஷுத்த ரூப் சே வியஞ்சன் முற்றிலுமாக அது வந்து ஒரு மெய்யெழுத்தாக மட்டும்தான் இருக்கு. இப்போ இது எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ முற்றிலுமான ஒரு மெய்யெழுத்து அப்படின்னா ஜகத் அப்படின்னா இத் அப்படின்னு அந்த இத்தோட முடியுது. ஓகேவா? மெய்யெழுத்தோட முடியுது. த அப்படின்னா இத்து பிளஸ் அ த அப்படின்னா அப்போ அந்த அ அப்படின்றதுல என்ன வருது? உயிரெழுத்தும் சேர்ந்து வருது. ஆனால் இங்கே இத் வித் சிஹ்ன் புத்தா அப்படிங்கும்போது அப்போது இது வந்து எந்த ஒரு உயிரெழுத்து கலப்பினமும் இல்லாமல் முற்றிலுமான ஒரு மெய்யெழுத்தாக வருது. ஜகத் அப்படின்னா இத், வித்வான் அப்படின்னா இத்து, சிஹ்ன் அப்படின்னா அந்த ஹ. அப்போது அதில் வந்து உயிரெழுத்து அப்படின்றது வந்து சேருவது கிடையாது. அடுத்து லாஸ்ட்டு ஆகத்து வியஞ்சன். ஆகத் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புள்ளி வருது. ஓகேவா? எதுக்கு கீழே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கானா, ராஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த கீழே புள்ளி வருது. இப்போ இது வந்து இந்த புள்ளி வந்து அனுஸ்வர் அப்படின்றது இந்த மாதிரி மேலே. ஓகேவா? இது வந்து ஆகத்து வியஞ்சன் அப்படிங்கும்போது ஒரு எழுத்துக்கு கீழே வருது. அது எந்த எழுத்து என்னன்றதை பார்க்கலாம். उर्दू से आए अरबी फारसी मूलक शब्द हिंदी में ज्यों के त्यों प्रयोग किए जाते हैं और हिंदी के अंग बन चुके हैं. உருதுல வந்து உருதுவிலிருந்து ஆயே அரபி, உருதுவிலிருந்து வந்த அரபி மற்றும் ஃபார்சியினுடைய மூலக்கு ஒரு ரூட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அப்படியே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து ஹிந்தியில் ஜோங் கே தியோம் எப்படி இருக்கோ அப்படியே வந்து உபயோகப்படுத்தப்படுவதற்காக ஹிந்தியில் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அங்கமாக இருக்குது. இது வந்து இங்கே எக்ஸாம்பிளோட இருக்குது. ஓகேவா? இப்போ கானா அப்படின்றது கானா, ராஜ் அப்படின்றது ராஜ், ஃபன் அப்படின்றது ஹைஃபன். அப்போது இப்போ இந்த ட அப்படின்றது லடுக்கா, இந்த க அப்படின்றதுக்கு கானா, இங்கே ஜ் அப்படின்னு வர்றது ராஸ், ட அப்படின்றது நம்ம லடுக்கா அப்படிங்கும்போது அந்த ட போடுவோம் இல்லையா? அதான் லடுக்கா. அப்போ அந்த ட. அப்புறம் இது வந்து சடாயி அப்படின்னா சடா ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சடாயி அப்படிங்கும்போது ட. அப்போது ஃப அப்படின்றது இது வந்து ஹைஃபன், ட அப்படின்றது பன் அப்படின்றது ஹைஃபன் அப்படின்னு ஆகுது. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட புரியுது இல்லையா? லடுக்கா சடாயி அப்படிங்கும்போது ட, லடுக்கா டு அப்படின்றோம் இல்லையா? அதுதான் இந்த வார்த்தைகள். அதற்காகத்தான் இந்த ஆகத்து வியஞ்சன் அப்படின்றது உபயோகப்படுத்தப்படுது. ஹிந்தி அங்கு இப்போ ஹிந்தி தேவநாகரியில் வந்து எண்கள் வந்து எப்படி இருக்குது? ஓகேவா? 1 2 3 4 5 6 அப்படின்றது இது வந்து அந்தர்ராஷ்டிரிய ரூப். நம்ம எல்லா இதுலேயுமே வந்து உலகம் முழுவதும் 1 2 3 4 வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தேவநாகரியில் வந்து இதுதான் வந்து அதனுடைய ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதுவும் வந்து ஒரு 2 மார்க்ஸில் இது ஒரு கொஷினாக வருது. ஓகேவா? லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி வந்து நான் இந்த கொஷின் ஆன்சர்ஸ்க்கான ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நான் இதனுடைய ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ரெண்டுக்குமே வந்து
இதுலேயும் ஐ பட்டனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த வீடியோவுக்கும் இந்த லெசனினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஐ பட்டன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க்கு, எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டு முடியும் போது சின்ன சின்ன பாக்ஸஸாக வரும் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த வீடியோ வந்து அதாவது தேவநாகரி லிபிகா மானக்ரூப் அப்படின்ற இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஒரு சின்ன லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸை உங்ககிட்ட இருந்து வர ஒரு பதிலாக வந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.